திட்டத்தை மாத்தல, ஆள மாத்தல, திட்டத்தை மாத்தல, ஆள மாத்தல. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்னை அழைத்தீரே. திட்டத்தை மாத்தல, ஆள மாத்தல, திட்டத்தை மாத்தல, ஆள மாத்தல. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? ஆண்டுகளானாலும் தரிசனம் மாறல, காலங்கள் போனாலும் என்ன நீர் மறக்கல. ஆண்டுகளானாலும் தரிசனம் மாறல, காலங்கள் போனாலும் என்ன நீர் மறக்கல. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. திட்டங்கள் தந்தவர் பொறுத்து பொறுத்து போனீரே. மீறின என்னையும் மீண்டும் மீண்டும் அணைந்தீரே. திட்டங்கள் தந்தவர் பொறுத்து பொறுத்து போனீரே. மீறின என்னையும் மீண்டும் மீண்டும் அணைந்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று அழைத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்னை அழைத்தீரே. பாடுங்க. நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. பத்தோடு ஒன்னாக இருக்க நானும் விரும்பல, பத்தில் முதன்மையாக பயன்படுத்த அழைத்தீரே. பத்தோடு ஒன்னாக இருக்க நானும் விரும்பல, பத்தில் முதன்மையாக பயன்படுத்த அழைத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும். தேவையில கலங்கி நானும் கண்ணீரோடு நின்னேனே. உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. தேவையில கலங்கி நானும் கண்ணீரோடு நின்னேனே. உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. நான் தான் வேணும், 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 நான் தான் வேணும் என்னை அழைத்தாரே. அல்லேலூயா. 4 ஸ்டான்ஸ். ஆண்டுகள் ஆனாலும் தரிசனம் மாறல, காலங்கள் போனாலும் என்னை நீர் மறக்கல. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுகள் ஆனாலும் தரிசனம் மாறல, காலங்கள் போனாலும் என்னை நீர் மறக்கல. 2வது, திட்டங்கள் தந்தவர் பொறுத்து பொறுத்து போனீரே. மீறின என்னையும் மீண்டும் மீண்டும் அணைந்தீரே. திட்டங்கள் தந்தவர் எப்படி போனாராம்? பொறுத்து பொறுத்து போனார். நம்ம மீறி மீறி போனோம்ல, மீறின என்னையும் மீண்டும் மீண்டும் அணைந்தார். 3வது ஸ்டான்ஸ், பத்தோடு ஒன்னாக இருக்க நானும் விரும்பல. சொல்லுங்க பார்க்கலாம். பத்தில் முதன்மையாக பயன்படுத்த அழைத்தீரு. கூட்டத்தோட கூட்டமா நிக்கலாம், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, அழைக்கல. முதன்மையா இருந்து பயன்படுத்த அழைத்தார். அல்லேலூயா. கடைசி,
தேவையில கலங்கி நானும் கண்ணீரோடு நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னேன். எரேமியா 40:4 கர்த்தர் சொல்றார், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னேன். தேவையில கலங்கி நானும் கண்ணீரோட நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னேன். கடைசியா ஒரு அந்த பாட்டை பாடிட்டு அப்படியெல்லாம் எலும்பி நிக்கலாமா? கொஞ்சம் எலும்பி நின்று நின்று பார்க்கலாம் இருக்கிற இடத்துல. ஆண்டுகளானாலும் தரிசனமோ மாறல, காலங்கள் போனாலும் என்ன நீர் மறக்கல. நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே, நான் தான் வேணும் என்ன இழுத்தீரே, நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. திட்டங்கள் தந்தவர் பொறுத்து போனீரே, மீறின என்னையும் மீண்டும் மீண்டும் அணைந்தீரே. திட்டங்கள் தந்தவர் பொறுத்து போனீரே, மீறின என்னையும் மீண்டும் மீண்டும் அணைந்தீரே. நான் தான் வேணும் 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 நான் தான். தேவையில கலங்கி நானும் கண்ணீரோட நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. தேவையில கலங்கி நானும் கண்ணீரோடு நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. நான் தான் வேணும் என்று இழுத்தீரே, நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. நான் தான் வேணும் ஆமே, நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. தேவையில கலங்கி நானும் கண்ணீரோடு நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. தேவையில கலங்கி நானும் கண்ணீரோட நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. நான் தான் வேணும் நான் தான் வேணும் நான் தான் வேணும் என்ன இழுத்தீரே. நான் தான் வேணும் என்ன அழைத்தீரே. நான் தான் வேணும் என்ன இழுத்தீரே. நல்ல 2 கைகளை தட்டி நல்ல முழுபலத்தோட பின்பதாக இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் நல்ல கைகளை தட்டி நீதான் வேணும்னு கர்த்தர் நம்மளை அழைத்தாரே, நம்மளை தெரிந்து கொண்டாரே, நம்மளை முன்குறித்தாரே, திட்டங்களை கொடுத்தாரே, தரிசனங்களை கொடுத்தாரே, இந்த நாள் வரைக்கும் கைவிடாதபடிக்கு நடத்தி கொண்டு வந்தாரே. நல்ல 2 கைகளை தட்டி ஷபாபாபா ரிகாபாபாபாபா ரபாகாபாபாபாபா ஓரி பாபாபாபா ரபா சந்தரபோரி விகமமமம ரிகாபாபா. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. நீங்க இல்லாம எங்களால முடியாதப்பா, நீங்க இல்லாம எங்களால ஒண்ணு செய்ய முடியாதப்பா. கட்டுகளை உடைக்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், நுகங்களை முறிக்கிறவர் இறங்கி வருவீராக. இந்த தெருவில் ஆவியானவர் உலாவுவீராக, வாசம் பண்ணுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஓ Duraba mama mari barabu shakaraba mama rikababa mamori birikadara hakadiandara.
ஹalleluya. கலக்கத்தோட கண்ணீரோட வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். யார் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவார்? உங்கள் நெருக்கத்துல கர்த்தர் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவார். உங்க இக்கட்டுல கர்த்தர் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவார். தேவையில கலங்கி வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவார். யார் கைவிட்டாலும் அப்பா உங்களை கைவிட மாட்டார். யார் மறந்தாலும் இயேசு உங்களை மறக்க மாட்டார். தேவையில கலங்கி நான் கண்ணீரோடு நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. தேவையில கலங்கி நானும் கண்ணீரோடு நின்னேனே, உன்னை நானும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொன்னீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன அழைத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன அழைத்தீரே. ஆண்டவரே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எங்களை எத்தனை நல்லது, எத்தனை நல்லது. 2026 எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உடைத்து இந்த கட்டைகள் எல்லாம் அறுத்து மேல வந்து நிற்பதற்கு தகப்பன் செய்த அன்பு எவ்வளவு பெருசு. பாராட்டின இறக்கம் எவ்வளவு பெருசு. என்னை கர்த்தர் தான் இதுவரைக்கும் நடத்தினார். கர்த்தர் தான் என்னை தப்புவித்தார் பிரதர். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ அழிந்திருப்பேன்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி சத்தத்தையும் உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றின்னு உங்க சத்தம் உயரட்டுமே. உங்க சத்தம் உயரட்டும், எல்லாருடைய சத்தம் உயரட்டும். நீங்க இல்லாம நாங்க இல்ல. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் தாவே, நான் தாவே என்று அழைத்து, நான் தாவே, நான் தாவே என்ன அழைத்தீரே. நான் தாவே, நான் தாவே என்று இழுத்தீரே. நான் தாவே, நான் தாவே என்ன அழைத்தீரே. பிரசன்னத்திற்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டதை அறிந்து அறிக்கை எங்களை தொடர்ந்து நடத்துங்க. பெரிய காரியத்தை கற்றுச்சு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த ஆண்டும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முன்பார்ந்த சோதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழிய பழக்கத்தை தாண்டியும் ஒரு நட்பின் பழக்கம் கர்த்தர்களுக்குள்ள கட்டளையிட்டு இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்கு அவர்கள் முன்பதாக இருக்கிற அந்த சபையிலிருந்தே ஊழியத்திலே அழைத்து அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
போதகருடைய துணைவியாரை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்னுடைய சின்ன வயசுல இருந்து இல்லை, அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா உருவானவரால் 4 ஆண்டுகள் பணிபுரிந்தார்கள். அவங்க ஸ்கூல் படிக்கிற அந்த ஸ்டேஜ், அந்த சின்ன அந்த பருவத்திலிருந்து அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பமும் இருந்தது. இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அன்பையும் அந்த ஐக்கியத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கிறேன். நேற்று நான் சொன்னேன், வீட்டுல போய் சோதிச்சு பாருங்க. என்ன சொன்னேன்? எத்தனை பேர் சோதிச்சு பார்த்தீங்க? நீங்க சோதிச்சு பார்த்தவங்கிறது மட்டும் கேட்டீங்க. நான் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்றத ஒருத்தங்க மட்டும் நான் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மற்றவங்களா இந்த செருப்பு மாட்டினா கேம்பஸை தாண்டி அதோடு நீ சொன்னதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இப்போ உன்னை பார்த்தோன்னே தான் எனக்கு என்ன வருது, ஞாபகமே வருது. சரி, ஓகே. ரெண்டாவது, நேற்று கர்த்தருடைய கிருபையில நிறைய பேர் இங்க வரல, உள்ளே நின்றுட்டீங்க. ஆனால் உங்களுக்காகவும் ஜெபித்தோம். உள்ள இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்திருந்தார். அப்படி நேற்று நான் வீட்டில் போய் பார்த்தேன், எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? செய்தி முடிந்த உடனே முன்னாடி வாங்கம்மா, வேற யாராவது சோதிச்சு ஏதாவது பார்த்தீங்களா? சோதிச்சு பார்த்துருந்தா அற்புதம். சோதிச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. எதுக்கு சொல்ல முடியுமா? அதான் ஃபெய்த்தை வெளிப்படுத்துறதுக்கு அடையாளம். ஒருவேளை உங்களுக்கு முதுகுல ஒரு வலி இருக்கு, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க என்ன செஞ்சு பார்த்துருக்கீங்க? இது குனிஞ்சு பார்த்துருக்கு. நம்ம அதெல்லாம் இங்க சரியா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் கொடுத்த சுகத்தை வாபஸ் எடுத்துருவார். இவ்வளவு எத்தனை பேருக்கு எடுத்துட்டாருன்னு தெரியும். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த இரவும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. இந்த இரவும் உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். ஆமென். ஓகே. நேற்றைய இரவு என்ன தலைப்புல பார்த்தோம்? நிற்கிறவன் விழுகிறது இல்லையோ. இன்னைக்கு காலையில என்ன தலைப்புல பார்த்தோம்? நீ எப்படி அப்படியோ இப்படியோ இதோன்னு போட்டுக்கிறீங்க. நீ எப்படி இப்படி எப்படா இப்படி பேசலாம் நம்ம சொல்லுவோம்ல, எப்படா இப்படி பேசலாம் போல. இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து காலையில கேட்டாரு, நீ எப்படி இப்படி இல்ல அப்படி பேசலாம். அதுல எத்தனை காரியம் சொன்னேன், எத்தனை காரியம் பார்த்தோம், இனி எத்தனை இருக்கு அது இன்னைக்கு பார்க்கப்படுது. இன்னொரு முறை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை, கர்த்தர் வழி நடத்தினால் அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இரவுக்குன்னு ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுக்கிறது. என்ன தலைப்பு? விழுகிறவன். இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு ஒரு பெரிய மெசேஜ்லாம் இல்லை. வழக்கமா கடைசி நாள்ல தான் மெசேஜ் டைம்ல என்ன செய்யும் கூடும். நான் கடைசி நாள் தான் என்ன செய்வேன், இது கம்மியா பேசும். அப்படி சீக்கிரமா எங்க போக முடியும், வீட்டுக்கு போக முடியும். சரி, எனக்கு ஒரு பெரிய மெசேஜ்லாம் இல்லை. ஆனா முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்கள் இருதயத்திற்கு உள்ளே நான் பதிக்க விரும்புகிறேன். அதனால சின்ன பிள்ளைகள்லாம் என்னத்தான் கவனிக்கும், யாரும் அங்க இங்கன்னு பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா உட்கார்ந்து. இன்னைக்கு ஆதாரமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மீகா 7:8. மீகா 7:8 இருக்கா? என் சத்துருவே, பொறுமையா வாசிங்க, நல்ல வார்த்தை. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நான் விழுந்தாலும், பிரதர் நான் விழுந்தா விழுந்த இடத்திலேயே கிடப்பேன். இப்படி யார் சொல்லுவா? இல்லை, நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். விழுந்தா விழுந்த இடத்திலேயே, எத்தனை செய்தி கேட்டாலும், எத்தனை உபதேசம் கொடுத்தாலும், எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் நான்லாம் அசைவனா அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்.
ஆனால் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார் தெரியுமா? விழுகல் என்பது இயல்பு. நல்லா கவனிங்க. விழுந்துட்டேன் அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் கவனிங்க. விழுறதுங்கிறது அது இயல்பு தான். உலகத்துல நீங்க ஒரு சைக்கிள் ஓட்ட பழகணும், என்ன செய்யணும்? நம்ம அடி வாங்கத்தான் செய்யும், எங்கேயாவது மோத தான் செய்யும், சில நேரத்துல தட்டு மாதிரி கீழே விழதான் செய்வோம், தப்பு இல்லை. ஆனா வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் விழுந்துகிட்டே இருந்தா தப்பு. சைக்கிள் ஓட்டி ஒரு 50 வருஷமா சைக்கிள் ஓட்டுறாரு, 50 வருஷமா பைக் ஓட்டுறாரு, ஓட்டுற 50 வருஷமும் கீழே விழுந்துகிட்டே இருந்தாருன்னா அது என்னது? அது சரியில்லை. பழகும் பொழுது விழலாம், ஒரு தேறி வருகிற வரை விழலாம், தப்பு இல்லை. என் வாழ்க்கையில அந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில நான் வருகிற வரை சில நேரத்துல விழுகை வரதான் செய்யும். சில நேரத்துல கீழே விழுவேன், சில நேரத்துல தடுமாறுவேன். அதுக்குன்னு நான் விழுந்துட்டேன், இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் ஊழியம் அவ்வளவுதான், என் ஜெபம் அவ்வளவுதான், என் இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? விழுகிறவன் எழுகிறது இல்லையோ. நீ விழுந்தா உன் மண்டையில ஒண்ணு ஓடணும், நான் மறுபடியும் எழும்புவேன். இது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதத்தான் இந்த இரவு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் ஒரு 4-5 வசனத்துல சொல்லிட்டு ஒரு சில மனிதர்களை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 4:4 வாசிங்க. யோபு 4:4. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. கவனிங்க, ஒருத்தன் விழுகிறான் அப்படின்னா கர்த்தர் அவனை எப்படி நிற்க பண்ணுவாரா? சத்தமா, இன்னும் சத்தமா. வார்த்தை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நின்றோம் பிரதர் அப்படின்னீங்கன்னா வார்த்தை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் இயேசு சொன்னார். 2 வீடு கட்டுகிற அந்த சம்பவத்தை சொன்னார். ஒருவன் எதற்கு மேல வீடு கட்டுறான்? கண்மலைக்கு மேல நல்ல கற்பாறையை போட்டு கட்டுகிறார்கள். இன்னொருத்தர் மணல்ல வீட்டை கட்டுறாங்க. 2 பேருமே வீட்டை கட்டியாச்சு, 2 பேருமே சூப்பரா வீட்டை கட்டியாச்சு. இப்ப மணல் கட்டின வீட்டுக்கு மேல என்ன வருது? புயல் வருது, மழை வருது, பெருவெள்ளம் வருது. வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வீடு இருந்ததுக்கு அடையாளமே இல்லை. ஓகே, இப்ப கற்பாறையில வீட்டை கட்டியாச்சு பிரதர், அந்த வீட்டுல மழை வராது, புயல் அடிக்காதுன்னு யாராவது சொன்னா நம்பிடாது. அந்த வீட்டுக்கும் பிரச்சனை வரும், அந்த வீட்டுக்கும் புயல் வரும், அந்த வீட்டுக்கும் மழை ஓங்கி அடிக்கும். ஆனா அந்த வீடு சேதப்பட காரணம் வார்த்தை என்கிற கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடு. இந்த குடும்பம் எதுல கட்டப்படணும்? ஹலோ, வசனத்துல கட்டப்படணும். கணவன் மனைவி உறவு எதுல கட்டப்படணும்? வார்த்தையில கட்டப்படணும். நீங்க வார்த்தையில கட்டப்படுதா? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, விழுகிற ஒரு மனுஷனை நான் எப்படி தாங்குறேன் தெரியுமா? எப்படி அவனை தூக்குறேன் தெரியுமா? எப்படி அவனை மறுபடியும் நடக்க பண்றேன் தெரியுமா? என் வார்த்தை. கொஞ்சம் உங்க லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எத்தனை முறை சோர்ந்து போகணும், எத்தனை முறை எனக்கு இது போதும், இது வேண்டாம் அப்படின்னு முடங்கி போனோம். அத்தனை நேரமும் கர்த்தர் நமக்கு கொடுத்தது வார்த்தை தான். வார்த்தையை கொடுத்து 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 பலப்படுத்தி 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 நம்மை ஓட வைக்க. வாரம் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போயிருந்தேன். 7 மணிக்கு பாடல் ஆராதனை ஆரம்பிச்சாச்சு. என் இருதயத்துல திடீர்னு ஒரு சோறு, தாங்க முடியாத ஒரு சோறு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் 3 நாள் உபவாசம் இருந்து ஒரு காரியத்திற்கு ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு பதிலை கொடுத்திருந்தார். இப்ப இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, பாட்டு ஆராதனை நடத்தி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறுமை. என் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு ட்ரையா இருக்கு. ஜெபிக்காதவனை போல, வேதத்தை வாசிக்காதவனை அப்படியே ஒரு ட்ரை. தம்பிக்கிட்ட பாட்டு ஆராதனை நடத்துப்பா அப்படின்னு சொல்லி நேரா சர்ச்சுக்கு உள்ள போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இந்த முழங்கால போட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நேரம் ஆயிட்டு இந்த இது மேல உணரவே முடியல. அப்ப எனக்கு பெரிய சந்தேகம் ஆயிட்டு, இப்போ தானப்பா 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்து உறுதிப்படுத்தினீங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படி ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சடனா ஒரு தேவ பிரசன்னம் வந்து மோதி அடி, பயங்கரமான ஒரு பிரசன்னம். அந்த பிரசன்னம் வரும் பொழுது அந்த பிரசன்னத்தோடு சேர்ந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். என்ன வார்த்தை அனுப்பினார்? கலங்காதே திடமனதாய் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? முதல் வார்த்தை என்ன வார்த்தை வந்துச்சு?
நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல அப்படின்னா 1 அதிகாரத்தை வச்சு இந்த பிரசன்ஸோட வார்த்தை, நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன்ல, பயப்படாத, கலங்காத, நீ போகும் எவ்விடத்திலும் நான் உன் கூட வருவேன் அப்படின்னா அந்த பிரசன்னத்தோட வார்த்தை வந்தது. எங்க போச்சுன்னு சோர்வு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நல்ல மகிமையாய் ஜெபிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் கரெக்டா 8 மணிக்கு வெளியே வந்தேன். கர்த்தர் பலத்த காரியங்களை சோர்ந்து போன நேரத்துல இதோட அவ்வளவுதான், முடியாது, நான் விழுந்துட்டு ஆண்டவரே, யார் தூக்கினாலும் முடியாது. கர்த்தர் வார்த்தையை தருவார். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்திருப்போம், இல்லைன்னா வரணும். பல நேரத்துல இந்த வசனம் தாங்க. எத்தனை முறை என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போய் அப்படி அமைதியா இருந்தாலும் ஒரு வார்த்தை வந்து அடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த சோர்வு, அந்த விழுகை உள்ள இருக்காது. எந்திரிச்சு ஓடுவதற்கு கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் நாசமடைவான். ஓ, உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? அப்புறம் ஏன் வாசிக்க மாட்டாங்கிற? எப்போ எதுல இருக்குங்க? அதிகமாய் வேதத்தை வாசிங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. இதன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? விழுகிறவனை வார்த்தையை கொடுத்து நிற்க பண்ணுகிறார். அடுத்து 145 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? என்ன செய்யறாரு? தாங்கினா தப்புவித்தா என் தெய்வம். என்ன செய்வாரா? யார் தாங்குவா? நம்ம விழ போறோம்னு தெரிஞ்சா மனுஷன் கையை என்ன பண்ணிடுவாப்ல? எடுத்துருவாப்ல. என்ன செய்வாப்ல? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்காதவங்களே இப்ப எழுப்பி விட்டுருங்க. நீங்க அடுத்த வருஷம் தான் வருவேன், கர்த்தருக்கு சித்தமான. அதனால என்ன செஞ்சிருவோம், இப்ப யாராவது உள்ளதுல பேசுனீங்கன்னு வைங்களேன், சரியா? உங்க பேர் தெரியாது, ஆனா உங்க அடையாளம், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் கோடு இருக்குல்ல, சரியா? இந்த கலர் சேலை, இந்த கலர் சுடிதாரு, அது எழும்புங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ல. தயவு செஞ்சு அக்கா பக்கம் என்ன பண்ணக்கூடாது, பேசாதீங்க, சரியா? நான் விழும் பொழுது கைய வச்சிருக்கிற மனுஷன் கைய என்ன பண்ணிடுறான்? எடுத்துடுறான். ஐயோ, விழுந்துட்டியாரா? கையை எடுத்ததுனால தானே எனக்கு அடியே பட்டுச்சு. கர்த்தர் என்ன பண்றாரு? நான் விழுறேன்னு தெரிஞ்சா உடனே எதை நீட்டிடுறாரு? தப்புன்னு கையை நீட்டு. நீ விழுந்தாலும் எங்க விழுந்துரு? நீ மனுஷன் கையில விழாதரா. யார் கையில விழுந்துரு? என் கையில விழுந்துரு. விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். நான் விழுந்து கிடக்கிறது அவர் விருப்பம் அல்ல. அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் சொல்றேன், சரியா? செய்தி தான் ஆரம்பிக்க போறேன். கர்த்தருடைய விருப்பம் என்ன? விழுகிறவர்களை தாங்கி, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். பிரசங்கி 4:10 வாசிங்க ஒருத்தர். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு அவனை தூக்கிவிட துணை இப்ப நமக்கு யார் இருக்கிறார்? கர்த்தரே என் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. நமக்கு துணை யாரு? சத்தமா சொல்லுங்களேன். எந்த மனுஷனும் யாரும் நமக்கு துணை இல்லை. நமக்கு துணை யாரு அப்படின்னா கர்த்தர் தான் நமக்கு துணை. 2 பேர் நடந்து போறா, ஒருத்தன் ஒரு பள்ளத்துல தடுமாறி கீழே விழுந்தா கூட வர்றவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க? பட்டுன்னு தூக்கி கையை கால வாடா வாடா அப்படின்றாங்க. ஒண்டியா போய் விழுந்துட்டா காலையில் விடிஞ்சு ஆள் வர்ற வரைக்கும் இதானே கிடக்கணும். அதனால தான் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் தனியா இருக்க விடலை. அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 24:16.
ம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்மளாம் யாரு? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நம்மளாம் யாரா இருக்கிறோம்? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? எழுதிட்டே இருக்கலாமா? அதுக்கு நீங்க அதைத்தான் பார்க்க போறோம். தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? விழக்கூடாதுங்கிறத விட விழுந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய சாராம்சம். கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். விழக்கூடாதுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாது? விழுந்த இடத்துல சுகமா படுத்து தூங்கிடக்கூடாது. சரியா? நல்லா கவனிங்களேன். 2 மிருகத்தை எடுத்துக்கலாம். ஒண்ணு ஆடு, இன்னொன்னு சூப்பர். ஓகேவா? இப்ப 2 நடந்து போகுது. முன்னாடி என்ன கிடக்கு? ஒரு சேறு கிடக்கு. 2மே இதுல உளுந்துச்சு. உடனே அதை விட்டு வெளியே வர முயற்சி பண்றது என்ன பண்ணும்? எப்படியாவது என்ன செஞ்சிடும்? அத்து தடுமாறி வெளியே வந்து உடம்பு என்ன செய்யும்? ஒரு சிலிர்ப்பு இருக்கவே கூடாதியா அப்படின்னு சொல்லி ஏன் தண்ணி ஏதாவது முயற்சி பண்ணும். திரும்பி பார்த்தா கூட வந்த மிருகம் என்ன பண்ணும்? என்ன சுகம், ஆஹா என்ன சுகம். அவ்வளவுதான். பார்த்தா அது உருண்டு பறந்து. யாரு? நம்மளாம் யாரு? விடுங்க, அது இயல்பு. திடீர்னு கோவப்படுவோம். ஏதோ ஒன்று சம்திங் நடந்துருது இல்ல, அது இயல்பு. ஆனால் விழுந்துட்டா உடனே என்ன செஞ்சிடணும்? உடனே அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சில நபர்களை மாத்திரம் கொஞ்சம் வேகமாய் சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சரியா? நிறைய நேரத்துல நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்துல விழுந்தவர்களை மாத்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி படிப்போம்? எவ்வளவு பெரிய ஆளு என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டாரு பிரதர். சிம்சோன் எவ்வளவு பெரிய ஆளு பிரதர். தெளிவாட்டத்தை விழுந்துட்டாரு பிரதர். சாலமோன் எவ்வளோ ஞானி பிரதர். விழுந்துட்டாரு பிரதர். எதைத்தான் பாக்குறீங்க? யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா இதைத்தான் பார்க்கிறோம், அதைத்தான் பேசுறோம். என் வாழ்க்கை இப்படி இருக்குமா? அந்த விழுந்தவன் எழும்பினதையும் எழும்பி நடந்ததையும் நடந்து சாதித்ததையும் நம்ம என்ன பண்ணல பார்க்கல. அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். உங்க பார்வை கொஞ்சம் மாறிட்டுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை மாறி. சொல்லுங்க, உங்க பார்வை மாறிச்சுன்னா வாழ்க்கை. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் மஞ்சள் கலர்ல ஒரு கண்ணாடி கொடுக்குறேன்னு வைங்களேன். என்ன கண்ணாடி? அதை போட்டு பார்த்தீங்கன்னா எப்படித்தான் தெரியும்? உங்க கண்ணு பிரச்சனையா கண்ணாடி பிரச்சனையா? இப்ப அதை கலத்திட்டு நல்ல கண்ணாடியை கொடுத்தா இன்னைக்கு உங்க கண்ணாடியை தான் கொஞ்சம் கலத்தி விடணும். நிறைய பேருக்கு மஞ்சள் கண்ணாடி, பச்சை கண்ணாடி பார்க்கறதெல்லாம் தப்பா தான் இருக்கு, செய்யறதெல்லாம் தப்பா தான் இருக்கு. வேதத்தை எடுத்து படிச்சாலும் அவர்கள் விழுந்தார்கள், இவர்கள் விழுந்தார்கள். அப்ப நம்ம அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் பரிசுத்தமால என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்துல வாழ முடியாது. இப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே பார்த்தாச்சு. அப்ப எழும்பினவர்களை பார்க்க போறோம். அந்த எழும்பினவர்கள் சாதித்த சில காரியத்தை பார்க்க போகிறோம். சரியா? நான் கரெக்ட் டைமுக்குள்ள என்ன பண்ணிடுவேன்? சரியான நேரத்திலே என்னுடைய மெசேஜை முடிச்சிருவேன். சரியா? எப்போ முடிக்கிறோம் அதுதான் டைம். ஓகே. நம்பர் 1, முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? பேதுருவை பார்க்க போறோம். நேற்று யாரை முதல்ல பார்த்தோம்? பெருமைக்கு யாரை பார்த்தோம்? பேதுருவை பார்த்தோமா? ஸோ இன்னைக்கு யார்கிட்ட ஆரம்பிச்சிடலாம்? பேதுருகிட்ட இருந்து ஆரம்பிக்கும். இப்ப எடுங்களேன், மத்தேயு 14 நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிக்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்ன பாருங்க, நான் வசனத்தை சொல்லும் பொழுது போகும். இப்ப இயேசு தன்னுடைய சீஷர்களை அக்கறைக்கு போகும்படியாய் புரிதப்படுத்தி அனுப்புகிறார். அவங்களும் என்ன பண்றாங்க? இயேசு இல்லாம என்னால போக முடியும்னு சொல்லி படகு எடுத்துட்டாங்க. போகவே முடியல. இயேசு இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. இப்ப இவங்க பிளான் பண்ணி போயாச்சு. நடுக்கடல் வரைக்கும் தான் போக முடியுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இயேசு எதோ வராரு. இப்ப இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எப்படி கற்பனை பண்ணுவீங்க?
இதுதான். அதை எப்படி இமேஜின் பண்ணுவீங்க? நீங்க டிவியில நாடகம்லாம் பார்ப்பீங்களா? நாடகம் பார்க்க கிறிஸ்தவ நாடகத்தை கேட்டு நீங்க என்ன நினைச்சீங்க? ஏதோ ஒரு நாடகம், ஜோதியக்க நாடகம் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் டிவியில் வர நாடகத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணுவீங்க. இப்போ நடு இரவு. என்ன இரவு? எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசுற மாதிரியே என் காதுல ஒரு சவுண்ட் விழுந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தயவு செய்து என்ன கவனம், நான் பெரியவங்களா என்ன கவனிங்க. அது என்ன டைம்? என்ன டைம்? நடு இரவு. நடு இரவுல கடல்ல ஒரு படகு போகுது. கற்பனை பண்ணு, சுத்தி எப்படி இருக்கும்? இப்போ இருட்டு, ஏற்கனவே கடல் அலை வேற கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அங்க ஒண்ணுமே தெரியல. என்ன தெரியல? ஒன்னும் தெரியல. திடீர்னு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு உருவம் தெரியும். இங்க படகு இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு ட்ரெஸ், வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் மட்டும் அப்படிதான் கட்டிட்டாங்க. ஐயோ என்ன வருது? கடல் பேய் வருது, கடல் பிசாசு வருதுன்னு உங்களாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ பேய் அப்படி இப்படி கத்துறாங்க. இவர்கள் கடலிலே பழக்கப்பட்டதுனால அப்படிப்பட்ட நிறைய காரியத்தை பார்த்து இருக்கலாம். அதனால அப்படித்தான் ஏதோ ஒரு பிசாசோ பேயோ வருதுன்னு அலறாங்க. அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, நான் தான்ப்பா, பயப்படாது. யாரு? இயேசு சொல்றாரு, நான் தான், பயப்படாது. இப்போ இந்த வார்த்தையை எத்தனை பேர் கேட்டாங்க? எனக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. எல்லாரும் இல்ல, எத்தனை பேர்? 12 பேர். எல்லாருமே எனக்கும் தெரியும். எத்தனை பேர் படகுல இருக்கிறாங்க? சீசர்கள் 12 பேர். எத்தனை பேர் கேட்கிறாங்க? 12 பேர் இயேசு அப்படிங்கிறத அறிந்து கொண்டார்கள். ஆமாவா இல்லையா? பாக்குறாங்க, வராது. இப்ப இயேசு எப்படி வராரு? அத்தனை பேருடைய கண்களுக்கும் இப்ப என்ன தெரியுது? இயேசு கடல்ல நடந்து வர்றதை எத்தனை பேர் பாக்குறாங்க? 11 பேரும் சும்மா உட்கார்ந்துட்டாங்க. ஒருத்தனுக்குள்ள மட்டும்தான் ஒரு ஆசை, நீங்க நடந்தீங்கன்னா நானும் நடக்க முடியும்ல, நானும் நடக்கட்டும். நம்ம பேதுரு விழுந்துட்டான்னு பாக்குறீங்க. இந்த பேதுரு நடந்து போனாயா, திடீர்னு காற்று பயங்கரமா அடிக்கி கடல் அடிக்கி அவன் கண்ணு அங்க போச்சு, விழுந்துட்டான். ஆண்டவர் கைய பிடிச்சார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தே? உண்மைதான், உண்மைதான். ஆனா விழுறதுக்கு முன்னாடி நடந்தாங்க. அதையும் பார்க்கல, அதையும் பேசல. அதான் நம்ம பார்க்கிற பார்வை தப்பா இருக்கு. நம்ம பார்வை இப்ப இந்த அதிகாரத்தை எடுத்தா எப்படி பார்த்திருப்போம்? சூழ்நிலைமையை பார்த்து கடலுக்குள்ளே பேதுரு விழுந்துட்டா. இல்ல வேலை கர்த்தர் கையை பிடிச்சு அவன் என்ன பண்ணாரு? அது உண்மைதான். அது மட்டும் அங்க எழுதிருக்கு. 11 பேருக்குள்ளயும் ஆசை வரல, விருப்பம் வரல. ஆனா இவரை சொல்றோம், முந்திரி கொட்டங்கிறோம், அவசர கொடுக்கங்கிறோம், என்னென்னமோ இவரை சொல்றோங்க. ஆனா அந்த ஒருத்தனுக்குள்ளதான் ஒரு ஆசை வந்தது. இயேசு நடந்தால் என்னாலும் நடக்க முடியும். இயேசு வியாதியை சுகமாக்கினால் உங்களாலும் வியாதியை, இயேசு பிசாச துரத்தினா உங்களாலும் பிசாச, இயேசு அற்புதம் பண்ணினால் உங்களாலும் அற்புதத்தை. இதை நம்பினால், இதை விசுவாசித்தால், இதை வாஞ்சித்தால் கர்த்தர் உங்களையும் நடக்க பண்ணுவார். இல்லனா விழுந்துதான் கிடக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? எவனும் கேட்கலப்பா. நான் சொல்றேன், 11 பேரும் கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், 11 பேரையும் வான் சொல்லி. அதான் ஆண்டவர், நான் தான் நடக்கணும், நீலாம் நடக்க கூட அப்படிலாம் சொல்லல. அங்க இருக்கிற அத்தனை பேரும் கேட்ட, நானும் வரப்பா, நானும் வரப்பா, எல்லாரும் வாங்கய்யா அப்படின்னு கேட்டது. யார் மட்டும் தான் கேட்டா? சரி, இந்த பேதுருவை விட்டுருப்பாங்களா இவங்க? பேதுரு என்கரேஜ் பண்ணிருப்பாங்களோ? எல்லாம் கை தட்டி பேதுரு பேதுரு பேதுரு. இந்த ரன்னிங் ரேஸ்ல நம்ம பசங்க யாராவது ஓடினாங்கன்னு வைங்களேன், உடனே அவனை கை தட்டி அப்படியே என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்களா? எல்லாருக்கும் செய்யறாரு. அது இன்னும் கிட்ட வந்தாதான் தெரியும். அது ஆண்டவரா யாருன்னு கிட்ட வந்தாதான் தெரியும். என்ன பண்ணிடாத? 11 பேரும் பேதுருவை பிடிச்சு உள்ள இழுக்கிறான். பேதுரு சொல்லிட்டாரு, இல்ல இல்ல இல்ல, வான் கூட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்குன்னா நான் கடல் மேல நடக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, வசனம் சொல்லுது. பேதுரு கேட்கிறாரு 29ல,
ஆண்டவர் சொல்லிட்டாரு, வான்ட்டாரு. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இயேசுவினிடத்தில் போக, கடல் மேல் நடந்த இயேசுவை பேசுறோம், கடல் மேல் நடந்த பேதுருவை பேசணும். என் பார்வை சரி, ஆமாவா இல்லையா? இங்க இயேசு கடல்ல நடந்துட்டாரு. இப்ப யார் நடக்கிறா? வேற யார் நடந்தாங்க? பேதுரு மட்டும் தானே நடக்கிறாரு. இது கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு இயேசு அங்க இருக்கிறார், படகு இங்க இருக்கு. இப்ப பேதுரு என்ன பண்றாரு? ஒருவேளை சந்தேகம் தான். அவர் ரொம்ப எச்சரிக்கையான ஆள் தான். தப்புன்னு ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிருக்க மாட்டார், குதிச்சிருக்கலாம் மாட்டார். முதல்ல ஒரு காலை தான் என்ன பண்ணிருப்பார், வச்சிருப்பார். உள்ள போகுதா, கண்டு மாதிரி நிற்குதா வச்சு பார்ப்பார். ஓகே, காலு உள்ள போகல, சூப்பர். இப்போ அடுத்த கால், அதுவும் உள்ள போகல. இப்போ அவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துட்டு நடக்கிறாரு. அப்படி திரும்பி பாக்குறாரு. நீ கடல் போட்லயே உட்காரு, நீங்களா, நான் எங்க போறேன்? நடந்து 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 யோசிச்சு, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நடக்க பண்ணத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு வா வா வா, நீ வா நீ வா நீ வா நீ வா, யாக்கோபு வா, யோவான் வா, அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். அது ஆண்டவருடைய பழக்கமே இல்லை. எப்படி கர்த்தர் அழைக்கட்டும் பிரதர், கர்த்தர் என்ன கூப்பிடட்டும் பிரதர், என்ன பெயர் சொல்லி அப்படிலாம் கிடையாதுமா. கேட்டா சொல்லு. எப்படி நான் வருத்தமாயா, வா, என்னை கொண்டு அற்புதம் செய்வீங்களா? கண்டிப்பா செய்யும். என்னை கொண்டு பிசாசை துரத்தீங்களா? ஐயோ, உன்னை கொண்டுதான் செய்வேன். வாஞ்சை உள்ளவர்களை திருப்தியா. இப்ப என்ன கவனிங்க, போயிட்டார். காற்று கொஞ்சம் அவர் நேரத்துக்கு காத்து என்ன பண்ணிட்டு அடிச்ச உடனே, இது ஸ்டார்டிங் தானே, ஒரு முறை நடக்கிறார், தடுமாறிட்டாரு, விழுந்துட்டாரு, இயேசு வந்தாரு, கையை பிடிச்சு தூக்கியாரு. இதுக்கு அடுத்து இருக்கிற சத்தியத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் கவனிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன சத்தியம் பிரதர் இருக்கு, என்ன கவனிங்க, அப்பதான் வளருது. கவனிக்கிறீங்களா? போட் எங்க இருக்கு? இதான் போட்டு. போட் எங்க இருக்கு? இப்ப இந்த தெருவினுடைய என்ட்ரன்ஸ்ல தான் யார் நிக்கிறா? பேதுரு உள்ள அமர்ந்துட்டாரு, இயேசு என்ன பண்ணிட்டாரு? இப்ப ரெண்டு பேரும் எங்க நிக்கிறாங்க? சரியா? இப்போ 32ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் இப்ப ரெண்டு பேரும் எங்க ஏறாங்க? இயேசு எங்க நிக்கிறார்? பேதுரு எங்க நிக்கிறார்? அங்க இருந்து இயேசு அப்படி பேதுருவை தூக்கி அப்படி ஒரு எரிஞ்சிட்டாரு. பேதுரு எங்க வந்து விழுந்துட்டாரு? இல்ல, வாடா பேதுரு அப்படின்னு இயேசு அப்படி தூக்கி பேதுருவை தோல்ல உட்கார வச்சு என்ன நடந்திருக்கும்? கற்பனை பண்ணி பாத்தீங்களா? பேதுரு எங்க விழுந்தான் தெரியுமா? கடல்ல தான் விழுந்தான். விழுந்தோடனே படகுல இருக்கிறவன் சிரிச்சிருப்பான். இப்போ கத்தை தூக்கிட்டு இப்போ போகும்போது இப்படி போனான்ல, இப்ப வரும்போது எப்படி தெரியுமா வராங்க? நான் கற்பனை பண்ணுவேன், இயேசுவும் பேதுருவும் ரெண்டு பேரும் கைய பிடிச்சி கடல் மேல நடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து மறுபடியும் படகுக்கு ரெண்டு பேரும் எப்படித்தான் வந்தாங்க? எந்த இடத்துல பேதுரு விழுந்தாரோ அதே இடத்துல கர்த்தர் பேதுருவை மறுபடியும் நடக்க பண்ணினார். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் மீண்டும் பேதுருவை மறுபடியும் கர்த்தர் நடக்க. விழுந்தது உண்மைதான். ஆனா நம்ம எதை பார்க்கிறோம்? அந்த விழுந்ததை மட்டும் பார்க்கிறோம். விழுவதற்கு முன்பதாகவும் நடந்தார், விழுந்ததற்கு அப்புறமா நடந்தார். உங்க பார்வை மாறட்டும். கர்த்தர் சொல்றாரு, விழுந்த இடத்துல நான் உன்னை நடக்க வைப்பேன். அது எந்த பாவமா இருக்கட்டும், இச்சையா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி நீ விழுந்திருப்பாய் என்றால் அந்த இடத்திலிருந்து உன்னை எடுத்து நான் உன்னை மறுபடியும் நடக்க வைப்பேன். அல்லேலூயா. விழுந்த பேதுரு நடந்தார். அல்லேலூயா. அடுத்து இந்த பேதுருவுக்கே பார்க்கிறோம் பாருங்க. நேத்து நம்ம பார்த்தோம் மத்தேயு 26, 70, 72, 74 இந்த மூன்று இடத்திலும் பேதுரு இயேசுவை மறுதலித்தார். பேதுரு இயேசு என்ன செய்தார்? என்ன சொன்னாரு? ஐயோ, அவர் யாருன்னே எனக்கு சொன்னாரா இல்லையா? இப்போ வாங்க மத்தேயு 26, சாரி அப்போஸ்தலர் 2:23. அந்த இயேசுவை எப்படி பேசுறார் பாருங்க.
அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பிரதான ஆசிரியர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சொல்றாரு, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து இயேசுவை நீதாண்டா கொலை செஞ்ச அப்படிங்கிற 36 சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் இயேசுவை அறைந்தீர்கள் அப்படிங்கிற. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். பேதுரு இப்பதான்டா கொஞ்சம் ஒரு 10, 12, 13 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்த? ஐயோ இயேசு எனக்கு தெரியாதுன்னு அப்படி பயந்து இருந்தியப்பா, விழுந்து கடந்தியே, 3 முறை விழுந்தியே, எப்படி நடந்துச்சு? இப்ப எப்படி தைரியமாய் ஜீவாதிபதியை நீதான் கொலை செய்தாய், அதற்கு நான் சாட்சி, எப்படி போனாலும் சொல்ல முடியுச்சு? விழுந்து கடந்த பேதுரு விழுந்தே இல்லை. இதுதான் நீங்க கவனிக்கணும். விழுந்துட்டார்ல, பிசாசு கொண்டு வர்ற பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சி. சொல்லுங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அது கொண்டாட்டமாயிடும். என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லுவான், நீதான் தப்பு பண்ணிட்டியே, நீதான் அப்படி பண்ணிட்டியே, நீதான் அப்படி நடந்துட்டியே, சொல்லி 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 நம்மளுக்கு எழும்பவே விடமாட்டோம். பேதுருவை கவனிங்க, உடனே அழுக, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டார், அதுக்கப்புறம் போய் காத்து இருக்கிறார், உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற பலனை பெற்றுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. 2வது நான் சொல்றேன், விழுந்த இடத்துல எழும்பி கர்த்தருக்காய் பெரிய காரியத்தை சாதிக்கணுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு. 4 ஆமீன் என் காதுல விழுந்துச்சு. பிரதர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பிரதர், அது இல்லாமையே நான் இப்படிதான் இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தா, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை யாருடைய காலம்? பிதாவின் காலம். யாருடைய காலம்? ஓகே. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் யாருடைய காலம்? அப்போஸ்தலர்ல இருந்து வெளிப்படுத்தல் வரை, வருகை வரை யாருடைய காலம்? இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? ஆனா அவரை குறித்த அறிவு நமக்கு இல்லை, அவருடைய துணை இல்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது இல்லை, ஆவியில களி கூறுவது இல்லை, அவரோடு இசைந்து இருப்பது இல்லை. அவர் இல்லாம எப்படி இருக்க முடியும்? இது யாருடைய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த காலத்துல நிற்கிறோம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு எங்க போயிட்டார்? பிதாவினுடைய வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்தார். ஆனா இயேசு என்ன சொன்னார்? உலகத்தின் முடிவு வரும் யார் கூட இருப்பேன் சொல்லிட்டு எங்க போயிட்டார்? போயிட்டாரு. ஆனா அந்த வேலையை யாருக்கு கொடுத்துட்டு போயிட்டார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்துட்டார். நான் போகிறேன், நான் போனால் தேற்றளவாளன் வருவார். வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தருவார். நல்லா கவனிக்கணும். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை உலகத்தின் முடிவு பரியந்தம் நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துணைதான் பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் அவர் இல்லாம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்ன ஜெபத்துல நம்ம வளர முடியும்? எப்படி ஊழியம் பண்ண முடியும்? எப்படி வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தங்கள், வெளிப்பாடுகள் நமக்கு விளங்கும்? இது பாவம் நிறைந்த உலகங்க, ஆபத்து நிறைந்த உலகம். எப்ப மனுஷன் நமக்கு விரோதமா எழும்புறான் தெரியல, எந்த இடத்துல பிசாசு எழும்புறான் தெரியல. அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் அல்லவா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், விழுந்துட்டாங்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை பாருங்க. பவுல் எங்கெல்லாம் விழுந்தாரு?
பவுல், பேதுரு, ஸ்தேவான், யோவான், இவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எந்த இடத்துல விழவே, எப்படி பிரதர் இவங்கெல்லாம் விழவே இல்லை, எப்படி பிரதர் இவங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க? ரொம்ப சிம்பிள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த இடத்துல பேதுரு அவ்வளவு தைரியமா எழும்பி நின்று ஜீவாதிபதியை நீதான் கொலை செய்தீர்கள் சொல்லுவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு இந்த சபைக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. சிறு பிள்ளைகளுக்கும் தேவை, பெரியவர்களுக்கும் தேவை, வாலிபர்களுக்கும் தேவை, மூப்பர்களுக்கும் தேவை. அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தாரே. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க மேல அவங்க அபிஷேகத்தை வைங்கப்பா. என் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும். என் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கென்று என் குடும்பத்தை, என் சபையை, என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. கேளுங்க. விட்டுட்டு எதோ நம்ம நிறைய கேட்கிறோம்ல. இது கண்கள் திறக்கப்படட்டும். நான் விழாம ஓடுறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்கிறார். அல்லேலூயா. ஓகே, இப்போ இன்னொரு ஆளை பார்த்துடலாமா? வாங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேரா கொஞ்சம் வாங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேரா வந்துருங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். ம் 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 இப்ப கவனிங்களேன், நான் கொஞ்சம் வேகமா போறேன். மோசேய கர்த்தர் எப்போ தெரிந்து கொண்டார்? உங்களையும் என்னையும் எப்போ தெரிந்து கொண்டார்? தாயின் வயிற்றில். நல்லா கவனிக்கணும். இருக்கிற அத்தனை ஐயாமார், அம்மாமார், தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்றேன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை. என் அழைப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது? என் அழைப்பு என் தாயின் கற்பத்தில் இருந்து என்ன செய்யுது? நம்ம என்னைக்குங்க நம்ம போனோமோ ஒரே மலைக்கு, இருக்கிற வல்லநாடு மலைக்கு போனோமான்னு கூட தெரியல. சார், நம்ம அழைப்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எது வரைக்கும் தெரியுமா? கல்லறை வரை. சொல்லுங்க. நீங்க வீட்டை போயிட்டு சிம்சோனை பார்த்தீங்கன்னா கர்த்தர் தெளிவாய் சொல்லுவார், தாயின் கருவில் இருந்து கல்லறை வரை. உங்க மேல என் மேல இருக்கிற அழைப்பு தாயின் கருவில் இருந்து கல்லறை வரை கர்த்தர் நம்ம மேல எதை வைத்திருக்கிறார்? ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இப்ப கவனிங்க. இப்ப மோசேயை கர்த்தர் எப்ப தெரிந்து கொண்டார்? தாயின் வயிற்றுல தெரிந்து கொண்டார். எல்லாரும் குழந்தைங்களா மறிக்கிறாங்க. இவர் மட்டும் என்ன பண்றாரு? இவரை மட்டும் நதியில பெட்டியில வச்சு அனுப்பிடுறாங்க. எங்க போயிட்டாரு? ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. என்ன கதை தெரியுமா? ஒரு வியாபாரி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல பிரயாணப்படுகிறார். எங்க பிரயாணப்பட்டார்? இதை கேள்விப்பட்ட ஒரு திருடன் அந்த கோச்சில ஏறிட்டான். இப்ப இவருக்கு இந்த ஸ்லீப்பர், இந்த லோ பெர்த்ல படுத்திருக்கிறார். ஆப்போசிட் பெர்த்ல யார் படுத்திருக்கிறார்? அந்த திருடன். இப்ப இவருக்கு தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறது யாரு? திருடன் பயங்கர கெட்டிக்காரன். பணத்தை எங்க தூக்கி வச்சாலும் அடிச்சிடும். நம்மால யாருன்னா தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. கொண்டு போறது எதை கொண்டு போறாரு? ஆனா தூக்கத்தை என்ன பண்ண முடியாது. இவரும் முழிச்சு முழிச்சு பாக்குறாரு, முடியல. ஒரு கட்டத்துல தூங்கிட்டார். காலையில முழிச்சு பாக்குறாரு, ஐயோ என் பணம் போச்சு, திருடன் இறங்கி ஓடிட்டானேன்னு பார்த்தா திருடன் ஒரு ஓரமா உட்காந்து சோர்ந்துட்டு அமைதியா உட்கார்ந்து. இவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. திருடன் கேட்கிறான், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் சொல்றாரு, நீ திருடன் எனக்கு தெரியும். ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் இறங்கிடுறேன். நீங்க முடிக்கணும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி? பணத்தை எங்க வச்சு? நானும் உங்களை ஒரு இடத்துல விடலையா? சிம்பிளா ஒரே வார்த்தை சொன்னாரு, தலகாணி கடியில வச்சு. சாக்காய் தலகாணி கடியில தேடி பார்த்தனே. தம்பி, ஏன் தலகாணி கடியில இல்ல, வான் தலகாணி கடியில வச்சு. யார் தலகாணி கடியில? இந்த திருடன் அவன் இடத்தை தவிர எல்லா இடத்தையும் என்ன பண்ணியாச்சு. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? ஊர்ல இருக்கிற அவ்வளவு குழந்தை யார் கொண்டுட்டு இருக்கிறா?
இப்ப மோசே எங்கேயும் அனுப்பிட்டாரு. எங்க போனாதான் இப்ப சேஃப். சில நேரத்துல சில இடத்துக்கு போனாதான் நமக்கு சேஃப். இப்ப எங்க போயாச்சு? அங்க போயாச்சு. 40 வருஷம் என்ன பண்றார்? அந்த எகிப்தின் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிறார். இப்ப வாங்க அப்போஸ்தலருக்கு வாங்க, 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:23. 25. இப்ப கவனிங்க. இப்ப 40வது வயதுல இவருக்குள்ளே கர்த்தர் அந்த பாரத்தை வைக்கிறார். என்ன பாரத்தை வைக்கிறார்? உன் மூலமா தான் இஸ்ரவேலர்களுக்கு என்னது? கொஞ்சம் கவனிங்க. உன் மூலமா தான் இஸ்ரவேலர்களுக்கு என்னது? ரட்சிப்பு அப்படிங்கிறார். இப்ப கவனிங்க. பிறக்கும் பொழுதே அழைப்பு ஆரம்பிச்சுட்டு இப்ப எப்ப செயல்படுத்த போறார்? 40வது வயசுல கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். இப்ப மோசையை கொண்டு என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் மாத்த போறேன். ஆனா நடந்துச்சா? நடக்கல. ஏன் நடக்கல? நம்ம மோசை எப்படிப்பட்டவர் தெரியுமா? கோவம் சாதாரண கோவம் இல்லை, பயங்கரமான கோவம். ஆண்டவர் 40 வருஷம் எல்லாரையும் வனாந்தரத்துல நடக்க விட்டு ஒவ்வொருத்தையா கொன்னார். மோசை அப்படி இல்லை. ஒரே நாள் என்ன பண்ணிருப்பாங்க? பயங்கரமான கோவம். கர்த்தர் மோசையை குறித்து சாந்த குணம் உள்ளவன் சாட்சி கொடுக்கிறார். அந்த சாந்த குணத்தை வாங்கின மோசையே கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளைகளை வானத்தை மலையிலிருந்து இறங்கி கீழே வராரு. இவன் கன்றுக்குட்டியை வணங்கி ஆராதிக்கிறத பார்த்தா என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு தூள் தூளாக்கி தண்ணியில கலந்துட்டார். எவ்வளவு கோவக்காரர்கள்! இந்த மோசையை மாத்திரம் 40வது வயசுல நீ அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு வாடான்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன். ஒருத்தன் என்ன மோசே, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா நீங்க கூட்டு வந்தேன்னு இருப்பான். இவர் கேட்பார், காது அவ்வளவு திருப்பி சொல்லு. இல்ல, எகிப்துல பிரேத குழி, அவ்வளவுதான். இவன் வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பண்ணிருப்பாரு? குழியை தோண்டி அவனை புதைச்சிட்டு போயிருப்பார். இவரு யோசிக்கவே மாட்டார். கர்த்தர் மோசே நீ என்னை விட்டு உன் ஜனத்தை அழிக்க போறேன்னா, ஐயோ ஆண்டவரே, நான் இதுக்கு தான் ஃபாஸ்டிங் போடணும்னு நினைச்சேன், தயவு செஞ்சு இவங்க அத்தனை பேர் கொன்றுங்கன்னு இருப்பார். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவரே தொட்டுறாதீங்கப்பா, பாவம்ப்பா, அழுகுறாரு, கிளம்புறாரு. 40வது வயதுல திட்டத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் எங்க தூக்கி கொண்டு போயிட்டார் தெரியுமா? வனாந்தரத்துல. எதுக்கு பின்னாடி அலைய விட்டாரு? எதுக்கு பின்னாடி? நாடு சொல் பேச்சு கேட்கும். நம்மால் பயங்கர கோவம். தெரிஞ்சுட்டு என் ஜனத்தை ஆட்டு மந்தையை போல உன் கையில கொடுக்க போறேன், அதனால உனக்கு ட்ரைனிங் எங்க? அது அப்படியே ஒரு 100 ஆடை கொடுத்துருப்பாருன்னு வைங்களேன். 100 ஆடை ஓட்டிட்டு போயிட்டு எல்லாம் இப்படித்தான் போகணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 10 ஆடு எங்க ஓடி இருக்கு, இன்னொரு 10 ஆடு இங்க ஓடி இருக்கு. இந்த ஆட்டுக்கு பின்னாடி ஓடையா? இந்த ஆட்டுக்கு 40 வருஷம் போட்டு ட்ரைனிங் பண்ண. இப்ப எத்தனை வயசு தெரியுமா? இப்ப 80வது வயசுல இப்பதான் அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல முச்செடியில் எரிகிற அக்கினியின் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 10ஆம் வசனத்தை பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா. என்ன சொல்றாரு? வா மோசே, பிறக்கும் பொழுதே உன் மேல அழைப்ப வச்சேன், 40வது வயசுல செயல்படுத்த நினைச்சேன், நீ சரிப்பட்டு வரல. இப்ப உனக்கு எத்தனை வயசு? கர்த்தர் திட்டத்தை மாத்திட்டாரா இல்ல ஆளை மாத்தினாரா? திட்டத்தை மாத்தல, ஆளை மாத்தல. திட்டத்தை மாத்தல, ஆளை மாத்தல. நீதான் வேணும், நீதான் வேணும், உன்னை அழைத்தாரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன அழைத்தாரே. ஆண்டுகளானாலும் தரிசனம் மாறல, காலங்கள் போனாலும் என்ன நீர் மறக்கல. ஆண்டுகளானாலும் தரிசனம் மாறல, காலங்கள் போனாலும் என்ன நீர் மறக்கல. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன அழைத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும் என்று இழுத்தீரே. நான் தான் வேணும், நான் தான் வேணும், என்ன
என்ன அழைத்தீரே. 40 வருஷம் தாண்டி 80 ஆயிட்டு. ஆளை கத்துற வேற ஆளை போட்டிருக்கலாமே. ஆளையும் மாத்தல, திட்டத்தையும். மோசே மறந்துட்டார். எதை மறந்துட்டாரு? கர்த்தர் தன்னை அழைச்சதை மறந்துட்டார். இவருக்கு ஓரளவுக்கு வாழ்க்கை என்ன ஆயிட்டு? ஓகே ஆயிட்டுல. வாழ்க்கை எப்படி ஆயிட்டு? மாமா என்ன கொடுத்துட்டாரு? உன்னையும் கொடுத்துட்டாரு, கூட ஆட்டையும் கொடுத்துட்டாரு. அது இவருக்கு ஒரு ஆடு கூட சொந்தம் இல்லை. வசனம் சில காரியத்துல அப்படி தெளிவா எழுது பாருங்களேன். முதல் வசனமே எழுதுது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை. ஆடு கூட யாருக்கு சொந்தம் இல்லை, ஆனாலும் திருப்தி ஆயிட்டார். ஓகேயா, போதும். காலையில வீட்டு கிளம்பணுமா, சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணும்? ஆடை மேய்ச்சோமா, கொண்டு வந்து ஆட்டெல்லாம் மந்தையில விட்டோமா, சாப்பிட்டோமா. ஏன் மோசே, உன் மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குப்பா, பெரிய தரிசனம் இருக்குப்பா, உன் மேல நான் அப்பவே ஒரு திட்டம் வச்சுட்டேன்ப்பா. பார்த்தா சரி வான்னு சொல்லி இப்ப கூப்பிடுறாரு. உன்னை பார்வண்டத்துல அனுப்ப போகிற நீ. நல்ல கவனிங்க, அவர் 40 வருஷம் விழுந்துட்டார் அப்படிதான் சொல்லலாம். தரிசனத்தை மறந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் கர்த்தர் மறக்கல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் மறக்கல. இந்த இரவு மறுபடியும் கர்த்தர் நம்மை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்க மேல இருக்கிற அழைப்பை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். உங்க மேல இருக்கிற தரிசனத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லி நான் ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். லூக்கா 15க்கு வாங்க. லூக்கா 15. இந்த 15ல இளையகுமாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? இவர் பெரிய சாப்டர். நம்ம இளையகுமாரன் இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும்னா அவருக்கே 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? அப்புறம் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட உணவெல்லாம் இருக்கு. அதனால நான் கடைசி பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்துடுறேன். அப்பா கூட இருந்தாரு, அப்பாவை விட்டு பிரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. போய் எல்லாத்தையும் இழந்து நஷ்டம் அடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். இப்போ அந்த வசனத்தை பார்க்கலாமா? 18 வாசிங்க. நான் எழுந்து இப்பாடு என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இப்ப இளையகுமாரன், நான் எங்க அப்பா விட்டு என்ன பண்ணிட்டேன்? போயிட்டேன். யாராவது வந்து சொல்லுங்க, யாராவது வந்து என்ன பிடிச்சு தூக்கி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் 100 வயசானாலும் எழும்பவே சொல்றீங்க, பிரதர் எனக்கு அழைப்பு இருக்கு பிரதர், எனக்கு அத்தை திட்டெல்லாம் கொடுத்துட்டார். அப்படியா? எப்ப செயல்படுத்த போறீங்க? ஒரு டைம் கர்த்தர் வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாரு? இப்படி சொல்லி சொல்லியே அடக்க ஆராதனைக்குள்ள போனவர்கள் நல்லா கவனிக்கணும். நான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை சொல்லி முடிக்கணும். இவர் சொல்ற வார்த்தை, நான் சத்தமா பேசுங்க, யாரும் உங்களை எழுப்ப போறது இல்லை. சரியா? வார்த்தை வரும், மற்றபடி ஏமா எழும்பு அப்படி பண்ணு, நோ. நீங்களா எழும்பலன்னா கடைசி வரைக்கும் எழும்ப முடியும். இதுதான் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். இது பெரிய சத்தியம். இந்த இடத்துல நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற சத்தியம் அதுதான். யார் எழும்பணும்? இங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வாங்க. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு யார் எழும்பணும்? நான் தானே எழும்பணும். இல்ல பிரதர், அப்படி வருவார் பிரதர், யாராவது வருவாங்க பிரதர், எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க பிரதர், என்னை எழுப்புவாங்க பிரதர். யாரும் வரமாட்டாங்கம்மா. நான் தயவு செஞ்சு சொல்றேன், அழைப்பை மூடி போட்டுறாரு. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை வேஸ்ட் ஆக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்துல செயல்படணும்னு கர்த்தர் பேசி இருப்பார். தயவு செஞ்சு அந்த இடத்துக்குள்ள வந்துருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவன் இவைகளை செய்தால் இடறி விழுவது இல்லை. பிரதர், என் அழைப்பு என்ன கண்டுபிடிச்சா என்ன பண்ண மாட்டேன். ஹலோ, நான் இங்க இருக்கிறேன். எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்து, நான் எங்க இருக்கிறேன்?
உங்க கண்ணு யார் மேல மட்டும்தான் இருக்கணும். என்னையும் தாண்டி உங்க பார்வை என்ன பண்ணுது? வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 60:1. எழும்பி, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் பிரகாசிக்கணும்னு ஆசை? அவங்க மட்டும் கை தூக்குங்க. பிரதர், நான் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் பிரதர். ஏ அப்பா, இவ்வளவு பேரா? நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லட்டா, எழும்பினால் பிரகாசிக்கணும். நீ பிரகாசி, அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் இல்ல. வார்த்தை சொல்லுது, எழும்பி நீங்கள் எழும்பினால், நீங்கள் எழும்பினால், அம்மா நீங்க எழும்பிட்டா பிரகாசிப்பீங்க. நீங்க எழும்புறதே இல்லையே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, விழுகிறவன் எழுகிறது இல்லையோ, நீ எழும்பிட்டா பிரகாசி. கர்த்தர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வரும். உன் ஒளி வருமா? வந்ததா? பிரதர் வரும் பிரதர், எனக்குன்னு ஒரு டைம் வரும் பிரதர். எப்படி எனக்குன்னு? கர்த்தர் சொல்றார், ஒன் டைம் வந்தாச்சுமா, உன் ஒளி வரும். அல்ல, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அல்ல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. என் வேலை ஒரே வேலை தான். இப்போ எழும்பு. என்ன செய்யணும்? யாராவது வந்து என் உச்சல் தலை முடிய பிடிச்சது தூக்கி அப்படி கொண்டு வந்து போட்டு நான் தீர்மானம் எடுக்கிறேன். யார் கையில தீர்மானம் இருக்கு? என்னுடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, நான் எழும்புவேன். சொல்லுங்க. முதல்ல எதுல இருந்து எழும்பணும்? அது அந்த பணம் நிறைய இருக்கும். சும்மா தோன்றதுனால சொல்றேன், தூக்கத்துல இருந்து எழும்பு. தூங்குகிற நீ மரித்தவரை இருக்கு. நீங்க சொன்ன உடனே அவங்க வீட்டுல இருந்து நினைப்பாங்க, முதல்ல நீ தூக்கத்துல இருந்து எழும்பு. அதுக்கப்புறம் நீ கர்த்தருக்காக எழும்புறது என்ன பண்ணலாம்? நீ யாரும் நினைச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதனால சொல்றேன், முதல்ல இதுல இருந்து எழும்பிடுங்க. நாளைக்கு காலையில 4 மணிக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? 5 மணிக்கு ஜெபம் இருக்கு. இந்த லெந்து ரேஸ் எல்லாம் முடியட்டுமே. அதுக்கப்புறமா என்ன பண்ணக்கூடாது? 4 மணிக்கு மேல. உங்களுக்கு நல்ல ஒன்று சொல்றேனே, ஒரு பழக்கத்தை 21 நாள் செஞ்சா அது நமக்கு பழக்கமாயிடும். நமக்கு மட்டும் அப்படி நடக்கவே மாட்டேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தாச்சு, 40 நாள் என்ன செய்யறோம்? காலையில 5 மணி ஜெபத்துக்கு வரும், 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்க ரெடியாகி எங்க ஓடி வந்துடுறோம். அப்ப இந்த ஈஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எத்தனை மணிக்கு எழும்புறோம்? ஆனா 7 மணி 6 மணி ஆயிடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற முக்கியமான காரியம், யாரும் வந்து நம்மளை எழுப்ப மாட்டாங்கம்மா. நீங்களா எழும்பினால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க சபை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை தேசத்துல செய்வார். அல்லேலூயா. நான் எழும்புவேன். சொல்லுங்க. நான் பிரகாசிப்பேன். என் ஒளி வந்தது, என் மகிமை உதித்தது. அல்லேலூயா. நீங்க விழுந்துட்டீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், குற்ற மனசாட்சியை தூக்கி தூர எரிஞ்சிட்டு தீர்மானம் எடுங்க, நான் எழும்புவேன். அல்லேலூயா. இந்த தீர்மானம் எடுத்தால் இன்னைக்கு நீங்க எழும்பினீங்கன்னா நாளைக்கு பிரகாசிப்பீர்கள். உங்கள் மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா. அத்தனை பேருடைய கண்களும் அந்த மகிமையை பார்க்கும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். இந்த திருச்சபையில இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென். விழுகிறவன், இப்ப சொல்லுங்க, நீங்க விழுந்து கிடக்க போறீங்களா, எழும்ப போறீங்க? எழும்புங்க பார்க்க. ரெண்டே 2 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன். சரியா? கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடு. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே உங்க கண்களை மூடு. எந்த இடத்துல விழுந்து இருக்கிறது? நேற்றே நிறைய காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசி, விழுந்து அதே இடத்துல இருக்கிறீங்களா? இன்னைக்கு எழும்ப போறீங்க. என்னால கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் உங்ககிட்ட சொல்ல முடியுமே தவிர உங்களை இழுத்துக்கிட்டுலாம் கொண்டு வர முடியாது. எழும்புறது
உங்க கையில தான். அழைப்பை பெற்ற, தரிசனத்தை பெற்ற சகோதரனே, சகோதரியே, எந்த மட்டும் அப்படியே முடங்கி இருக்க போறீங்க? எனக்கு டைம் வரும், எனக்கு ஒரு டைம் வரும், டைம் வரும்னு சொல்லியே எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போறீங்க? இரவு கர்த்தர் பேசுகிறார். இது நீ எழும்ப வேண்டிய காலம், இது நீ எழும்ப வேண்டிய காலம். நீங்க ரெண்டு காரியத்திற்கு தான் நான் செபிக்க விரும்புறேன். ஒன்று, உங்க மேல கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய எண்ணெயை ஊற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கு. இரண்டாவது, சரீர சுகத்திற்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கண்களை ஒரு நான் எழும்புறேன், அதே கொஞ்சம் நம்ம மூடி பரிசுத்தாவியானவர் கடந்தது. அபிஷேகமற்ற தேவ பிள்ளைகள் உள்ள இருக்கிறீங்க. உங்க மேல இப்ப இருக்கிற அக்கினி உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி பிடிக்க போகுது. உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அனல் உங்க அருகில் நிற்கிறவங்களை இன்னைக்கு அப்படியே அது அனல் ஆக்க போகுது. அப்படியே விட்டு கொடுக்க ஆரம்பிங்க. வாலிப தம்பிமாரெல்லாம் விட்டு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு ஒரு புதிய மகிமையை, புதிய அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் போட போறார். இன்னைக்கு கர்த்தர் வைக்க விரும்புகிறார். கபலரா சந்தரா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க இருதயத்திற்குள்ள ஒரு அனல் உண்டாகிறத நீங்க உணர்றீங்க. சிலருடைய சரீரத்துல ஒரு குளிர்ச்சியான ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறத நீங்க உணர்றீங்க. நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே விட்டு கொடுங்க. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். அப்படியே உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தாகம் உள்ளவர்களை நான் தொட போறேன், வாஞ்சிக்கிறவர்களை நான் தொட போறேன். பின்பதாக இருக்கிற சகோதரனே, கர்த்தர் உன்னை தொடுவதற்கு உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். பெரிய கேள்வி உனக்குள்ள ஓடுதுல, என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி ஓடுதுல, ஏன் என்னை தெரிந்து கொண்டேங்கிற பெரிய கேள்வி உனக்குள்ள ஓடுதுல. உன் பக்கத்துல ஆவியானவர் நிற்கிறார். நீ விட்டு கொடுத்து பார், நீ விட்டு கொடுத்து பார். உன் மேல ஒரு அக்கினி பிளம்ப கர்த்தர் இன்னைக்கு வைக்க போகிறார். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உன் ஆழத்திற்குள்ள கொண்டு போகிற அந்த அபிஷேகத்தை இப்போ கர்த்தர் தருகிறார். கைகளை தட்டி எல்லாரும் நல்லா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவர் மீதும் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அடக்காதீங்க. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். அம்மா உங்க மேல அக்கினி, மகிமை, heavenly fire in the name of Jesus. Riba baba raba riba raba kaba baba rika baba shabala raba baba riba baba raba. உயிர்ப்பையும் சபைய உயிர்ப்பையும்
நீர் வாக்கு கொடுத்த அந்த கடைசி கால அபிஷேகம் சிறு பிள்ளைகள் மேல விழுவதாக, வாலிபர்கள் மேல விழுவதாக, பெரியவர்கள் மேல விழுவதாக, மூப்பர்கள் மேல விழுவதாக, இயேசுவின் நாமம். ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வியாதி உள்ளவர்கள் உங்க வலது கரத்தை உங்க பலகீன பகுதிகளிலே வைத்துக் கொள்ளுங்க. தலையில பிரச்சனைனா தலையில வைத்துக் கொள்ளுங்க, காதுல பிரச்சனைனா காதுல வைங்க, கண்களிலே பிரச்சனைனா கண்களில வைங்க. வைக்க முடியாத காரியங்கள்னா உங்க வலது கரத்தை இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் தான் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் விசுவாசத்தோடு பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க தழும்புள்ள கரம் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் வியாதியோடு, பலகீனத்தோடு, கட்டியோடு, பிசாசின் போராட்டத்தோடு இந்த இடத்துல நிற்கிற யாராக இருந்தாலும் உங்க தழும்புள்ள கரம் தொடுவதா தொடுவதா அந்த பொல்லாத பலகீனத்தின் ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். சரீரத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள், சரீரத்தை முடக்குகிற ஆவிகள், காய்ச்சலை கொண்டு வருகிற ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக நான் சுகத்தை கட்டளையிடுகிறேன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறேன், விடுதலை உண்டாவதாக. இப்பொழுதே தலை பகுதியிலே கர்த்தருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதற்காய் சோத்திரம், காது பகுதியை தொடுகிறதற்காய் சோத்திரம், கழுத்து பகுதியை தொடுகிறதற்காய் சோத்திரம், கண்களை கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் சோத்திரம், கைகளை, இருதயத்தை, முதுகு தண்டை, கர்ப்பப்பைய, கால்களை, நரம்புகளை, எலும்புகளை கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் சோத்திரம். குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைவதாக, தலையில் இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இங்கு செபிக்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்திற்குள்ளே இப்பொழுதே அந்த ஆரோக்கியம் வருவதாக, சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக இயேசுவின் நாமத்தினால். உமக்கு நன்றி. வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை தொட்டதற்காய் சோத்திரம், இயேசுவே எனக்கு சுகத்தை தந்ததற்காய் சோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் நன்றி, என் கட்டிய மறைய பண்ணினதற்காய் நன்றி, என் கைகள் கால்களில் இருந்த வலிகளை மாற பண்ணினதற்காய் நன்றி, சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால் அறிக்கையிட அறிக்கையிட அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. சுகம் அளிக்கிற வல்லமை பாய்ந்து கொண்டு இருக்கிறதற்காய் சோத்திரம். பலகீனங்கள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, வலிகள் வேதனைகள் மறைகிறது, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறுகிறது. முதுகு தண்டை கர்த்தர் தொடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. Heal in the name of Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டதற்காய், சுகத்தை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சோதிச்சு பாருங்க, எந்த இடத்திற்காக ஜெபித்தீங்களோ சோதிச்சு பாருங்க. கையை தூக்க முடியலையா, கையை தூக்கி பாருங்க, காலை அசைச்சு பாருங்க, குனிஞ்சு பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, காதை சோதிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை முடிக்கிறீங்க, எல்லாம் கண்ணை மூடி. பிரதர், இப்ப இந்த ஜெப நேரத்துல ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். இப்ப நம்ம ஜெபித்த இந்த நேரத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மாத்திரம், மத்தவங்க எல்லாம் கையை கீழே போடுங்க. அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்க கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம்.
இந்த ஜெப நேரத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். இப்ப நான் வெட்கப்படுறதுக்கு அவசியம் இல்லை. கர்த்தரை தான் நீங்க உயர்த்த போறீங்க. சரியா? இந்த அற்புதம் நிரந்தரமாய் உங்களுக்கு தங்கி இருக்கும். இந்த ஜெப நேரத்துல எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் தொட்டிருக்கிறாரு. நீங்க ஏன் வெட்கப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. 1 2 இன்னும் இருக்கிறீங்க. இந்த ஜெப நேரத்துல கர்த்தரால் சுகம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் இன்னும் இந்த கூட்டத்துக்குள்ள உண்டு. எனக்கு தெரியும். கையை தூக்குனவங்க மட்டும் முன்னாடி வரலாமா? வேகமா வாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்காவது ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அற்புதம் பெற்றவர்கள் சும்மா இருக்கும் பொழுது உங்களுக்காவது கொடுத்திருக்கிறார்கள். நேற்று இரவு சோதித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு ஒருத்தங்க கை தூக்குனீங்களே, அவங்களும் வாங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நான் சர்ச்சுக்கு வந்திருந்தேன். அப்போ பாட்டு படிக்கும்போது கை தட்ட முடியல என்னால. இடது கை வந்து ரொம்ப வலிச்சுட்டே இருந்தது. அப்போ வலது கையை மட்டும்தான் அப்படி தட்டிட்டே இருந்தேன். ஆனா நேற்று அடுத்து வீட்டுக்கு போய் அடுத்து கடைசி பிரேயர் முடிஞ்சிட்டு கடைசி பாட்டு படிக்கும்போது பார்த்தா கையில வலி ஒண்ணுமே இல்லை. நான் கை தட்டிட்டே இருக்கேன். அப்பதான் ஒண்ணுமே கையில நல்ல சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுல போய் பார்த்தேன். எனக்கு சுகம் கிடைச்சிருந்து. மேலும் அடுத்து இன்னைக்கும் எனக்கு அந்த வலி இல்லை. அடுத்து எனக்கு உடம்புல ஒரு வலி இருந்தது. ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போகல. அடுத்து வீட்டை போய் பார்க்கும்போது எனக்கு அந்த வலியும் இல்லாம இருந்தது. எனக்கு பரிபூர்ண சுகம் தேவனை கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை சாட்சி எனக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சில வருடங்களாக எனக்கு இந்த முதுகில் இந்த கால் வரைக்கும் பயங்கரமான வலியா இருந்துச்சு. பயங்கர வலினால முதுகுலாம் ரொம்ப வலிக்கும். ஒரு வேலையும் செய்யாது, மயக்கமாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு இதெல்லாம் போய் பார்த்தேன், எனக்கு கேட்கல. இந்த நதி கூட என் மகன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனான். எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. நேற்றுக்கு ஊழியக்காரங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு முடிச்சுட்டு நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டிலேருந்து வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரமாவது பிரச்சனைத்தை கேட்க போகலான்ட்டு 8:15 தான் வந்தேன். இன்னும் எல்லாரும் முன்னால் போய் சாட்சி சொல்ல போனாங்க. என்னால் வர முடியல. அப்போ நான் அதிலே உட்காந்து அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் பிறகு நான் ஜோம் பண்ணிட்டு போனேன். அவங்க சொன்னாங்க ஒரு அற்புதம் நடக்கும், நாளைக்கு சாட்சி சொல்லுங்கன்ட்டு. அந்த நிமிஷமே இருந்து எனக்கு இந்த முதுகுலேருந்து கழுத்துலேருந்து கால் வரைக்கும் வலிச்ச வலி மாறிட்டு இந்த மரமரப்புல நின்று நான் எங்கே நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது. சில சமயம் கீழே விழுந்துருந்தேன். பயங்கரமான வேதனை பெற்றிருந்தேன். எஸ்எப்பா எனக்கு நல்ல சுகம் இருந்தாங்க. எஸ்எப்பா கூட அன்படி ஸ்தோத்திரம்.